Taste the Daily. வணக்கம் அருண். மதுராந்தகம் நகராட்சியில் வாழும் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 23/7/2025 அன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் கடந்த 50 மாத காலமாக ஒரு அலங்கோல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் மக்கள் பல்வேறு வகைகளில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தவில்லை. தற்போது அரசு முற்றிலுமாக செயலிழந்த அரசாக விளங்கி வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் நிலைவரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதன் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் படித்துள்ளார். மதுராந்தகம் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறைதான் குடிநீர் வழங்கப்படுகின்றன. குடிநீர் பிரச்சனையை போக்குவரத்துக்கு குறிப்பாக குடிநீர் குழாய் மற்றும் கிணறு அமைக்கும் பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பணிகள் முடிவடையாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் குடிநீருக்கு அலையக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நகராட்சி உட்பட்ட இடங்களில் குப்பைகள் அள்ளுவதற்கு தனியாரிடம் டெண்டர் விடப்பட்டுள்ளது. அவர்கள் 4-5 நாட்களுக்கு ஒரு முறைதான் குப்பைகளை அள்ளுகின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு போதிய வசதிகளை செய்து தராத நிலையில் சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நகராட்சியில் அள்ளப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் எரிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய புகையினாலும் கழிவுநீர் கால்வாய் சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தினாலும் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு அவதி உறுகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நகர் நல வாரிய மையத்தில் உயிர்காக்கும் கருவி மற்றும் மருந்துகள் இல்லாத காரணத்தினால் சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய அபாயம் நிலவுவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி வாழ் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 23/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் மதுராந்தகம் அதாவது நகராட்சி அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ப பெஞ்சமின் அவர்கள் தலைமையிலும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவருமான திரு மா தனபால், கழக மகளிரணி இணைச் செயலாளரும் மாவட்ட மகளிரணி செயலாளருமான திருமதி மரகதம் குமரவேல் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அறிவுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசியம் மதுராந்தகம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.